விழுப்புரம் பூவரசங்குப்பம் அருள்மிகு லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி திருக்கோவிலிருந்து பெருமாள் எழுந்தருளி கொண்டிருக்கிறார். சொர்க்கவாசல் வழியாக புறப்பாடு காண்கிறார். அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். லக்ஷ்மி நரசிம்மரை பற்றி பாசுரங்கள், அவரை பற்றி சிறப்புகள் இந்த நேரத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். லக்ஷ்மி நரசிம்மர்னு சொன்னால், நான் சொன்ன மாதிரி பிரகலாதனுக்காக வந்த அவதாரம். நாம் திருவல்லிக்கேணியை பார்த்ததுனால அந்த திருவல்லிக்கேணி பாசுரத்தையே எடுத்து இவருக்கு நான் ஒரு பாட்டு சொல்கிறேன். பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயில் ஓர் 1000 நாமம் ஒள்ளியவாகி போதவாங்கு அதனுக்கு ஒன்றுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையைச் சீறி வெகுண்டு தூண் புடைப்ப பிறையைத் தனல்விழி பேழ்வாய் தெள்ளிய சிங்கம் ஆகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு திருமங்கையாழ்வார் பாசுரம். ஒரு சின்ன குழந்தை பாடசாலையில் போய் படிக்கிறான். பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன், அடுத்தவனுடைய பிள்ளை இல்லை, தன் சிறுவன் வாயில் ஓர் 1000 நாமம். அந்த குழந்தை ஒரு அசுரனுக்கு பிறந்திருந்தாலும் எது தெய்வம் அப்படின்னு தெரிஞ்சு பெருமாளுடைய திருநாமத்தை வாயில் சொல்கிறான். வாயில் ஒரு 1000 நாமம் ஒள்ளியவாகி போத ஆங்கதனுக்கு அத்தை பொறுக்க முடியாத அப்பா ஒன்றுமோர் பொறுப்பிலனாகி என்ன பண்ணான், தான் கட்டின தூணை தானே அடித்தான். ஒள்ளியவாகி போதவாங்கதனுக்கு ஒன்றுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையை சீறி அந்த பிள்ளைகிட்ட கோவப்பட்டுண்டு வெகுண்டு தூண் புடைப்ப அவசரப்பட்டு தூணை உடைச்சானா. ஏன்னா அந்த குழந்தை எல்லா இடத்துலையும் பெருமாள் இருக்காருன்னு சொன்ன உடனே அந்த குழந்தைக்காக பெருமாள் சிம்ம ரூபத்தில் வந்தார். வரும்பொழுதும் பாகவதத்தில் சொல்லும் பொழுது சத்தியம் விதாத்தும் நிஜ பிருத்திய பாஷித்தும், தன் பக்தன் பிருத்தியன் பெருமாள் இங்கே இருப்பார்னு சொன்னதுக்காக அந்த குழந்தைக்காக அந்த தூணுக்குள்ளேருந்து பெருமாள் வந்தார். அப்படிப்பட்ட பெருமாள் திருவல்லிக்கேணியில் பார்க்குறேன் அப்படின்னு இந்த பாசுரத்துக்கான அர்த்தம். தெள்ளிய சிங்கர்னு பேர், அழகிய சிங்கர்னு பேர். நரசிம்மருக்கே அழகுன்னு பேர். அழகியான் தானேன்னு இன்னொரு ஆழ்வார் பாடுறார், அரியுருவம் தானேன்னு பாடுறார். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வேதாந்த தேசிகர் அப்படின்னு ஒருத்தரை பற்றி சொன்னேன் இல்லையா, ஒரு ஆச்சாரியர். பிரம்மாவுக்கு ரொம்ப காலமாக ஒரு குறையான், தனக்கு பாட்டியே இல்லைன்னு. பெருமாள் தூணுலேருந்து வந்ததுனால இந்த தூணு தான் பிரம்மாவுக்கு பாட்டி ஆகிடுது. ஏன்னா பெருமாள் பிரம்மாவை படைக்கிறார், பெருமாள் அப்பாவாக போயிட்டார். அந்த பெருமாளுக்கா அஜோபிசன்னு கீதையில் சொல்ல எனக்கு பிறப்பே கிடையாதுன்றார். அப்போ பெருமாள் பிறந்து வந்த தூண் பிரம்மனுக்கு பாட்டியாச்சு அப்படின்னு அந்த வேதாந்த தேசிகர் ஒரு அற்புதமான கற்பனையை சொல்லி, அப்படிப்பட்ட நரசிங்க அவதாரம் ஒரு க்ஷணம் வந்து அந்த குழந்தைக்காக அருள் புரிஞ்சுட்டு அதோட அவதாரம் முடிஞ்சு போய்டுறது. ஆனால் எல்லாரும், அதாவது தெய்வம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாதுன்றதை நிரூபிக்கக்கூடிய ஒரு அவதாரம் இந்த நரசிம்ம அவதாரம். நிச்சயமா பக்தி அப்படின்னு சொன்னால் பொதுவான ஒரு பார்வையில் தெய்வம் இல்லைன்றத இல்லைன்னு சொல்கிறதுக்காக நிரூபிக்கக்கூடிய அவதாரம் நரசிம்ம அவதாரம். சரியாக சொன்னீங்க. பக்தி அப்படின்னு சொன்னால் பொதுவாக எல்லாருக்கும் வயதான ஒரு முதிய பருவத்தில் தான் பக்தி வரணும், அதிகமான பக்தி செலுத்தணும், அதிகமாக கோவிலுக்கு போகணும், சாமியில் ஈடுபாடு இருக்கணும் அப்படின்ற ஒரு பொதுவான சிந்தனை எல்லோருக்கும் உண்டு. அது சரியான புரிதலா அப்படின்னா அது கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மாறு தான் வந்து இந்த பிரகலாதனுடைய வாழ்க்கை வரலாறு. குழந்தை பருவத்திலிருந்தே பெருமாளுடைய நாமத்தை சிந்தித்து பெருமாளை பற்றிய பக்தி செய்து என்னன்னாலுமே அவர் பெருமாள் நாமத்தை ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வரலாற்று பொக்கிஷம் அந்த பிரகலாதனுடைய வாழ்க்கை. அதுதான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லலாம். திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்திலிருந்து நாம் பெருமாளை சேவித்து கொண்டிருக்கிறோம். மற்றொரு புறம் விழுப்புரம் பூவரசங்குப்பம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி திருக்கோவிலிருந்து நாம் தற்பொழுது பெருமாளை சேவித்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் சடகோபன் சுவாமியும் எழுந்தள்ளியிருக்கிறார்.